வந்து நம்ம முருங்கைக்கீரை சூப்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக நான் வந்து துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இதை கழுவி வச்சு கொஞ்சமாக ரசத்துக்கு போடுறதோட கம்மியாகவே எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு தக்காளி, 3லேருந்து 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு அரை பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை, பூண்டை தட்டிட்டு தான் போட்டிருக்கேன். மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து டீஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள். உங்களுக்கு பருப்பு வேணான்னா பருப்பு கூட போட வேணாம். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. இப்போ குக்கரை மூடி ஒரு 6லேருந்து ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலை. கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் தேவைன்னா புளிச்சுக்கோங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. அவ்வளோதான். நான் ஊற்றினது வந்து சுடுதண்ணி தான் ஊற்றினேன். பச்சை தண்ணிக்கு ஊற்றலை, சுடுதண்ணி தான் ஊற்றினேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சூப்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.